அதானே, கொலுக்கு கூப்பிட்டா கூட 4 பேர் வருவாங்க. இதுக்கு எப்படி வருவாங்க? அவள்தானே. அப்ப நம்ம வீட்டுல கொலு வச்சிருவோம். என்னங்க சொல்றீங்க? எல்லாரையும் கொலு கூப்பிடுவோம். அப்படியே பேர் தேர்வு இல்லாம நடத்திடுவோம். என்னமி 2 in 1. என்னடா நீ இப்படி திடீர்னு கொலு வைக்கணும்னு சொன்னா எப்படிடா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல மீ. நீ என்ன பண்ற? கதிரை வச்சு கொலுக்கு படிக்கட்டுலாம் ரெடி பண்ணிடு. நான் போய் கொலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துறேன். என்ன சொல்ற? ஓகே ஓகே லரோடி பேபி. டேய் பிரபு, நமக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. இப்ப போய் கொலு வைக்கணும் அது வைக்கணும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. சித்தப்பா, நான் வேற மூட்ல இருக்கேன் சித்தப்பா. இந்த மீட்டிங்லாம் தள்ளி வைங்க. இதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். சரிடா, நீ முதல்ல சாப்பிடு. ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்டா? ஓகே. சரி, நான் போய் வாங்கிட்டு டேய் டேய், வந்துறேன். என்னடா பண்ற நீ? என்னமி? ஓ, நான் பண்றது உங்களுக்கு எல்லாருக்கும் பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். பாவமே ரோடி பேபி. நான் வேற உங்களை வீட்டை விட்டு வெளில போக கூடாது சொல்லிட்டேன். அவங்களுக்கும் வீட்டில இருந்து போர் அடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணும் போது ரவுடி பேபிக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கும்ல. அதான். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தும் போது ரவுடி பேபியோட மனசு அமைதியா இருக்கும். அது அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நல்லது இல்ல. நான் கூட நீ ஏதோ விளையாட்டுத்தனமா நடந்துக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா சத்யாக்காகவும் பிறக்க போற குழந்தைக்காகவும் நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்காக, என் சந்தோஷத்துக்காக தான் கொலு ஏற்பாடு பண்றியா? என் வாழ்க்கையில நீ எனக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட் அமுல் பேபி. ரோடி பேபி, ஆக்சுவலி நீங்க எனக்கு கிடைச்சதுதான் பெரிய கிஃப்ட். சரி, நான் போய் கொலு பொம்மைலாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன் மீ. அண்ணி, என்னை ஏமாத்துறீங்களா? நான் வெளியே வரமாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் குழந்தை பொறுக்கிறதுக்குள்ள நீ என்ன பார்க்கதான் போற. இந்தா. தேங்க்ஸ்மா. எங்கடா மத்த பசங்கலாம்? நான் இந்த பக்கம் சும்மா ஒரு வேலையா வந்தேன், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு. சரி. சத்யா பண்றா? சத்யா, மா எப்படி இருற? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இல்ல முக்கியமான விசேஷம். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. விசேஷமா? திடீர்னு என்ன விசேஷம்? அது ஒண்ணும் இல்லம்மா, வீட்ல கொலு வைக்க போறோம். நீ உடனே கிளம்பி வந்துடா. சரி, வந்துடுறேன். அப்புறம் நம்ம பசங்களாண்ட சொல்லி அவனுங்களையும் கூட கூட்டின்னு வந்துரு. பணமண்டை இங்கதாமா இருக்கான். நான் அவன்கிட்ட போனை கொடுக்கறேன், நீயே சொல்லிடு. சரி சரி, குடு. இந்தா. ஹலோ சத்யா. டேய் பணமண்டா, இன்னைக்கு வீட்ல கொலு வைக்கிறோம். நீ பசங்களெல்லாம் கூட்டின்னு அம்மா கூட நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. சரி சத்யா, வந்துடுறோம். சரி. கதிர், இந்த படிலாம் சாயாதில்ல? ஸ்ட்ராங்கா இருக்கத்த. ஏன்னா
பொம்மைங்கள்லாம் வச்சதுக்கு அப்புறம் வெயிட் தாங்காம விழுந்துடக்கூடாதுல்ல, அப்புறம் அது அபசகுனம் ஆயிடும். ஆ சரிங்க அத்தை. அனிமா, கொலுவுக்கு சுண்டல் பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? அப்புறம் இந்த 2 ஐட்டம் மட்டும்தானா? ம், அங்கே பாருமா, இங்கே என்ன பாருவ? ம், அப்பா வந்துட்டானா? மீ வா 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 வா. மாமா ஓ ஸ்டாண்ட்ல ரெடி பண்ணிட்டீங்களா? ஆ. சூப்பர். அப்பா அடிக்கிற அவள் வேண்டியதான். பொம்மையெல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்க சீக்கிரமா எடுத்து வைப்போம். இந்த குப்பெல்லாம் எதுக்கும் வந்திருக்கு? சத்யா ஆ? வணக்கம் வாங்க சம்பந்தி. சம்பந்தி. ஆ வாங்க அத்தை. டேய் வாங்கடா. இப்பதான் கொலுவெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, வாங்க எல்லாரும் சேர்ந்து வைக்கலாம், சீக்கிரமா வேலை டேய் முடியும். வாங்கடா வந்து எடுத்து வைங்க. வாங்க. அனிமா, இதெல்லாம் தேவையாமா? நான் போய் சௌமியா எங்க இருக்கான்னு பார்த்துட்டு ஆ, வந்தேன். ம். அவள் பேபி, ம் நான் சின்ன வயசா இருக்கும்போது இதே மாதிரி எங்க ஏரியா மாமி வீட்ல இந்த மாதிரி கொலு வச்சு பஜனை பாட்டுலாம் பாடி சுண்டல் பொங்கல்லாம் கொடுப்பாங்க. அப்போ நானும் எங்க ஏரியா பசங்க எல்லாரும் சுண்டல் வாங்கறதுக்காக அங்க போவோம். அப்போ நாமளும் இதே மாதிரி பொம்மைலாம் வாங்கி வீட்ல கொலு வைக்கலாம்னு சொல்லுவேன். அதுக்கு ஒரு பொம்மை வாங்கவே காசு இல்ல, இத்தனை பொம்மையை எங்கிருந்து வாங்குதுன்னு சொல்லி எல்லாருமே சிரிப்பாங்க தெரியுமா? அம்மா, இதெல்லாம் ஒரு கதையா? ஆனா இன்னைக்கு நான் சின்ன வயசுல ஆசைப்பட்டத நீ நிறைவேற்றி வச்சிட்ட. நான் இப்ப மறுபடியும் சின்ன வயசுக்கே போன மாதிரி இருக்குது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? விடுமா, எந்த வயசானாலும் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு குழந்தை மனசு இருக்கதான் செய்யும். அது இந்த மாதிரி சமயத்துல தான் வெளியில வரும். என்ன மாப்பிள, கொலுக்கு வச்சிருக்கிற எல்லா பொம்மையும் குட்டியா குழந்தையா இருக்கு. ஆமாங்க அத்தை. நம்ம வீட்டில் நடக்கிற குழு குழந்தைங்க ஸ்பெஷல். ஏன்னா ரவுடி பேபிக்கும் சௌமியாக்கும் குழந்தை பிறக்க போதில்ல, அதனால. சரி 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 அவள் பேபி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா போ. ஆ வந்துடுறேன். சரி மாப்பிள. கதிர், ம் எனக்கு கொலுவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு கதிர். சௌமியா, இங்க சத்யாக்கா இருக்காங்கல்ல, உன்னால எப்படி போக முடியும்? ம். ஆ, நான் வேணா சத்யா கிட்ட போய் சொல்லட்டுமா உனக்கு கொலு பார்க்க ஆசையா இருக்குன்னு? ஆஹா ஆஹா, வேணாம் வேணாம் வேணாம். அப்புறம் அண்ணி எனக்காக கொலு பக்கமே வரமாட்டாங்க. ஏன் கதிர், அன்னிக்காக அண்ணன் கொலு வச்ச மாதிரி எனக்காக நீ கொலு வச்சிருக்கலாம்ல.
உனக்கே அது தோணவே இல்ல? சௌமி, எங்க வீட்ல இந்த கொலு வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது சௌமி. அத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க வாங்க. உட்காருங்க. வணக்கம்மா. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆ, யாராவது பாடணுமே. யார் பாட போறீங்க? பாட்டு ரவுடி பேபி. நீ பாட உங்கள் பேபி. ஏங்க நீங்க பாடு. நீங்க தான் நல்லா நீ பாடுவீங்க. மட்டும் நல்லா பாட மாட்டியா? டேய் பணமண்டா, டேய் பாடண்டா, டேய் சும்மாடா. இல்லடா, எனக்கு பாடலாம் வராது. பாடு. சரிம்மா, நானே பாடுறேன். சூப்பருங்க. சத்யா, ஆ? நீ தீபாராதனை காட்டு. முதல்ல சௌமியா வந்து கும்பிட்டோம். அவள் பேபி, நீ போய் சௌமியா கூட்டணும் அப்போ. சரிங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சௌமியா, உங்க அண்ணி உன்னை சாமி கும்பிட கூப்பிட்டாங்க. அதான பார்த்தேன். இந்த வீட்ல அண்ணி மட்டும் தான் என்ன நினைக்கிறாங்க. மத்த எல்லாருமே இந்த வீட்ல வேஸ்ட். சரி வாங்க போலாம். வாண்ணா. வாங்க. அண்ணி, நீங்க அங்க இல்லல்ல? நான் இங்க இல்ல, நீ வந்து கும்பிட்டு வா. தேங்க்யூ அண்ணி. சத்யா, சௌமியா கும்பிட்டுட்டு போயாச்சு. இப்ப நீ வந்து கும்பிட்டுக்கோ. ஏமா, கொலு பூஜை முடிஞ்சாச்சு. அடுத்து சுண்டல் பொங்கல் கொடுப்பாங்கல்ல? உனக்கு வேணானா வேணான்னு சொல்லு. அதை விட்டுட்டு முறைச்சா என்ன அர்த்தம்? உன்னோட கேவலமான மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இனி மைண்ட் வாய்ஸோட பேச முடியாது போல இருக்கு. நல்லா போச்சுல அத்தை ஃபங்க்ஷனு. இப்ப அடுத்ததா எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேர் சுட்ட போறோம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சத்யாக்கு இப்பதானே 3 மாசம் ஆகுது. அதுக்குள்ள பேர் வைக்கணுமா?
அட நீங்க வேற சம்மந்தி. பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக தான் இன்னைக்கு இந்த கொலுவையே அவன் ஏற்பாடு பண்ணிருக்கான். மா நீங்க முதல்ல பேரை செலக்ட் பண்ணுங்க. குட்டி பேபி பிறந்ததுக்கு அப்புறம் நாங்க அந்த பேரை வச்சுக்கிறோம். பிறக்க போறது என்ன குழந்தைனே தெரியாம பேர் எப்படி செலக்ட் பண்ணீங்க நீங்க? அதானே. ஆமா. இப்ப என்னங்க பண்ணலாம்? டேய், ஆம்பளை குழந்தைக்கு ஒரு பேரு, பொம்பளை குழந்தைக்கு ஒரு பேருன்னு செலக்ட் பண்ணுவோம். சூப்பர். ஏங்க ஹவுஸ் சொல்றதா கரெக்ட். அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சீட் கொடுத்துருமா? என்னங்க? கத்ரே சௌமியா ஆண்டியோ கேட்ரு. சரிக்கா, நம்ம கேட்டு வரேன். சரி. நான் செலக்ட் பண்ற பேர் தான் அண்ணனோட குழந்தைக்கு வைக்கணும். முதல்ல நல்ல பேரை யோசிச்சு எழுது. சரி எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஒரு ஒருத்தரா சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். அஸ்வின், அஸ்வினி. நோ, ரிஜெக்டட். இப்ப நான் சொல்றேன். சிவா, சிவானி. ஓகேல, பரவாயில்ல, மைண்ட்ல வச்சுக்கிறோம். கதிர் நீ சொல்லு. ஆத்விக், ஆத்யா. புதுசா இருக்குல்ல? பாப்போம் பாப்போம். அத்தை நீங்க சொல்லுங்க. பையன் பிறந்தா கிருஷ்ணரு, பொண்ணு பிறந்தா ராதை. ரைட். ஏங்க இது நல்லா இருக்குல்லங்க? ஏமா? மீ நீ சொல்லு மீ. நானா? யோகேஷ், அப்புறம் பொண்ணுக்கு வந்து யாமினி. ஏங்க இது எதுவுமே சரியில்லையே. இல்ல இதெல்லாம் ஓகே தான், ஆனா இன்னும் கொஞ்சம் புதுசா வெரைட்டியா நல்லா பயங்கரமா. நாங்க எல்லாரும் எழுதியிருந்த பேர் எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. சரி, அப்படி என்னதான் பேர் எழுதி வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல அமுல் பேபி சொல்லுவாங்க. இல்ல ரவுடி பேபி தான் சொல்லுவாங்க. முடியாது, அமுல் பேபி தான் சொல்லணும். இல்லப்பா, ரவுடி பேபி தான். இல்ல அமுல் பேபி தான். நீங்க தான். ஏங்க லேடிஸ் தாங்க ஃபர்ஸ்ட். நீ சொல்லு. நிறுத்துங்க. ரெண்டு பேரும் எப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி? யாராவது சொல்லுங்க. ஒண்ணு பண்ணலாம். நீ சொல்லு. ரெண்டு பேரும் ஒண்ணா சொல்லுங்க. ஒண்ணாவா? அது சரி, ஃபர்ஸ்ட் பையன் பேரு. ரெடி? 1 2 3. பிரசாத். எப்படிங்க? அதெல்லாம் அப்படிதான். சரி சரி. இப்ப பொண்ணு பேர் சொல்லுங்க. 1 2 3. பிரத்யா. நிஜமாவா? எங்க காட்டு. இங்க பாரு அமுல் பேபி. நானும் அதே தான் எழுதிக்கிறேன். எப்படிங்க? சரி சரி. பிரத்யான்னு சொல்றீங்க, அப்படின்னா என்ன? அது பிரபுவோட பாதியும் சத்யாவோட பாதியும் சேர்ந்தா பிரசாத்தும் பிரத்யாவும். டேய், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒரே மாதிரி எழுதிருக்கீங்க. சில விஷயங்கள்ல நீங்க வேற வேற துருவமா இருந்தாலும் குழந்தை விஷயத்துல உங்க அன்பு ஒரே மாதிரி இருக்குடா.